வணக்கம். இன்னைக்கு கீதா சமையல் அறையில் நம்ம பார்க்க போகிறது ஆவி பிடிக்கிறது எப்படி, ஆவி பிடிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல துளசி இலை. துளசி இலை எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கும். அடுத்து எலுமிச்சம்பழ இலை. எலுமிச்சம்பழ இலையில் கொஞ்சம் லைட்டாக முள் இருக்கும். அதே மாதிரி தூதுவளை. தூதுவளையும் பார்த்தீங்கன்னா எல்லா பூக்கடையிலையுமே கிடைக்கும். இந்த ஷேப்பில் தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இதுலேயுமே கொஞ்சம் முள் இருக்கும். அடுத்து ஓமவல்லி இலை. கற்பூரவல்லின்னு சொல்லுவோம். இதுவுமே ஆவி பிடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா நொச்சி இலை. இது ரொம்ப முக்கியமானது. நொச்சி இலை மட்டுமே போட்டு ஆவி பிடிச்சாலுமே தலை பாரமாக இருந்தது, இல்லை தலையில் நீர் கட்டி இருந்தது அப்படின்னா உடனடியாக க்யூர் ஆகும். நொச்சி இலை இந்த மாதிரி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இது கிடைச்சது அப்படின்னா இதை நிறையா எடுத்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், லைட்டாக வெயிலில் காய வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போல்லாம் தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வேப்பலை. இதுவுமே எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். அடுத்து இஞ்சி. அடுத்து லெமன், மஞ்சள் தூள். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இந்த இலையில கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு இஞ்சியை கொஞ்சம் தட்டி போட்டு அடுத்து லெமனை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸை தனியாக செப்பரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே லெமனை கட் பண்ணி உள்ளே போட்டுட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு இலையெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா மஞ்சள் தூள் போட்டு இறக்கி அதுக்கப்புறமா நீங்கள் ஆவி பிடிங்க. ஆவி பிடிக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இப்போ குழந்தைங்களுக்கு ஆவி பிடிக்கிறீங்க அப்படின்னா டிஷர்ட் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல் பாடியிலையும் அந்த ஆவி படுற மாதிரி பிடிங்க. அது ரொம்ப நல்லது. இது எல்லாமே எனக்கு கிடைக்கல அப்படின்னா எது கிடைக்குதோ, எது அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா துளசி, தூதுவளை இதெல்லாமே பூக்கடையில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வேப்பையில் கண்டிப்பாக கிடைக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கோல்டுக்கு தலை பாரமாக இருக்குது, இல்லை தலையில் நீர் கட்டி இருக்குது. இப்போ இந்த டைமில் இந்த வின்டர் சீசனில் கண்டிப்பாக சளி தொல்லை, அதே மாதிரி தலை பாரம் அந்த தொல்லைகள்லாம் இருக்கும். அதுக்கு இந்த இலையெல்லாம் யூஸ் பண்ணி ஆவி பிடிச்சிங்கன்னா ஒரு இம்மிடியேட் ரெமடியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது எது கிடைச்சாலும் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிடுங்க. இது எதுவுமே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் லெமன் கண்டிப்பாக கிடைக்கும், இஞ்சி இருக்கும். இஞ்சி கொஞ்சம் தட்டி அந்த வெந்நீரில் போட்டு லெமனையும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு மூடி போட்டு கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் இறக்குறப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு ஆவி பிடிச்சிருங்க. அதுவுமே நல்லா க்யூர் ஆகும். அப்படி இல்லை என்கிட்ட லெமன் இஞ்சி கூட கிடைக்கல அப்படிங்கிற சமயத்தில் மஞ்சள் தூள் மட்டும் கூட போட்டு ஆவி பிடிக்கலாம். உப்புக்கள், மஞ்சள் தூள் இது ரெண்டும் சேர்த்து போட்டு ஆவி பிடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத என்னோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.